மெம்பர்ஷிப் இருக்கு, அதெல்லாம் இல்லைப்பா. இருக்கு, ஆனால் நான் போடுறதில்ல, மெம்பர்ஷிப் எல்லாம் போடுறதில்ல. இப்போ எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாதுப்பா, தமிழில் தான் கமெண்ட் பண்ணணும், அப்போ தான் எனக்கு படிக்க தெரியும். வருக வருக வணக்கம். கடல் பக்கம் இருக்கிறவங்க நல்லா பெரிய பெரிய மீனாக பிடிச்சி சாப்பிடுவீங்க தானே? நல்லா உயிரோடு பிடிச்சி சாப்பிடுவீங்க. ஃபஸ்ட்டு லைக் 10. உங்களைத்தான் பார்க்க முடியல விக்கி, நான் டெய்லியும் வரேன், நான் தினமும் வரேன். என்ன மக்கள் வரலன்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் போட்டு ஓடிடுறேன். வந்தால் தானே, யாருமே வர்றதில்ல, தெரிஞ்சவங்க யாருமே வர காணோம். வணக்கம் மக்களே, வணக்கம். கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நீ நல்லா தான் இருக்கவா? நல்லா தான் இருக்கேன், இருக்க அப்படி எழுதியிருக்க, இருக்கேன் அப்படி எழுதணும். ஓகே, அனைவருமே நலமாகத்தான் இருக்க வேண்டும். ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்கள். என்னடா தம்பி சொல்கிறோம், புரியல எனக்கு, என்ன சொல்றேனே புரியல. வருகப்பா, வணக்கம் வணக்கம், மதிய வணக்கம், வருக வணக்கம். வந்தவங்க பேசுங்கப்பா, கொஞ்சம் சக்கு சக்குன்னு பேசுங்க. ஒரு 10 பேதி மாத்திரை வாங்கி போடு, 10 பேதி மாத்திரை வாங்கி போட்டீங்கன்னா சரியா போயிடும். கேவலம். என் ஊர் சொல்கிறது இல்லை தம்பி விக்கியே, என்ன பொழுதுனைக்கு பேர் கேட்குற, ஊர் கேட்குற, அக்கா தான் ஊர் பேர் சொல்ல மாட்டேன்ல. மதுரையை பற்றி சொல்லுங்கள். நீ மதுரைக்கார தம்பியா? மதுரையில் இருக்கியா? மதுரை நல்ல பண்பாடு மிகுந்தது, மரியாதைக்குரியது, அன்பு காட்டுவாங்க. அங்கே தான் கொஞ்சம் கொஞ்சம் அன்பு இருக்குது, கொஞ்சம் மரியாதை இருக்கும். நல்லா கொஞ்சம் கலாச்சாரத்தை சரியாக கடைப்பிடிக்கிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மதுரை தான். மதுரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வணக்கம் அக்கா, வணக்கம். வருக 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 வருக. வந்தவங்க கொஞ்சம் லைக் தட்டுங்கள். லைக் போட்ட உள்ளவே நன்றி நன்றி. மதுரை பக்க பற்றி கேட்ட தம்பி எங்கே வெளில போயிட்டியா? மன்னம் மதுரை. ஏய் இலே பீக்கு பிறந்த பேப்பாயில் நல்ல கல்வி கேள்றா, பையில சை வீச்சப்படுத்தவில்லை. போடா போய் கக்கு சிக்கு கழுவிட, அவனுக்கு பிடிச்சிருந்தா போடா. நாத்தப்படுத்தவில்லை, வீச்சப்படுத்தவில்லை. சை குசுக்கு பிறந்த நல்ல வாயில் வருது எனக்கு. லைவில் உட்காந்து பேசக்கூடாதுன்னு பார்க்க. ஹாய்ப்பா, வருகப்பா, வணக்கம். பொண்ணு கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, இல்லைன்னா நரகத்தை பற்றி பேசுகிறாங்க. என்ன இப்போ ஜென்மங்களா, நீங்கள் நரகுலத்துக்கு போகிறீங்களா? அப்படியாக்கா, எப்பா நாத்தமத்தானே. சரி, மேம் மதுரை டெம்பிள் சொல்லுங்கள். மதுரை டெம்பிளா? மதுரை டெம்பிள் மீனாட்சி அம்மன் கோயில் ஃபேமஸானது, அப்புறம் அழகர் கோயில் ஃபேமஸானது, அப்புறம் அங்கே இருக்கிற பாண்டி கோயில் ஃபேமஸானது. அப்புறம் அங்கே என்ன சாமி ஃபேமஸாக இருக்குது? அவ்வளோதான். திருமலை நாயக்கல் மகள், அது கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. வேறு என்ன தம்பி ஃபேமஸ்ஸு சொல்லு தம்பி. ஹாய்ப்பா, வருக வணக்கம். வணக்கம் வணக்கம். 3வது லைக் போட்டீங்க, நன்றி 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 நன்றி. நல்ல கேள்வி கேட்டால் ரொம்ப நன்றியாக இருக்கும். நீ என்ன வேணாலும் போடு, சரியா? அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். இன்னும் கேவலமாக கூட போடு, அதை பற்றி எனக்கு ஒன்றுமே இல்லை. 4வது லைக் போட்டுக்கிறீங்க, ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆவிப்பூர்வமான விஷயங்களை கேளுங்கள், ஏதாவது தெரியணும்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்கள், சரிங்களா?
சரி கரும லைக் எடுத்துட்டு போ. நாருது போ வெளியே. லைக் எடுத்துட்டு வீச்சு படுத்தாரு. கமாண்ட் பண்ணுங்கப்பா. ஆவிபூர்வமான விஷயங்களை கேளுங்க. ஆத்ம ரீதியான விஷயங்களை கேளுங்க. அனைவரும் சப்போர்ட் பண்ணுங்க சேனலுக்கு. அமைதியாக இருக்காதீர்கள், மௌனமாக போகாதீர்கள். ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கிறீங்க? நான் நலம்ப்பா, நான் நலம். என்னது? என்னத்தை பற்றி சொல்ல? பாப்பா நீ இவ்வளோ கேவலமாக பேசினா அதான் வரும், வேற என்ன வரும்? வந்தவங்க நல்லா கமெண்ட் பண்ணுங்க, பேசுங்க தயவுசெய்து. ஏன் அது எல்லாருமே மௌனமாக இருக்கிறா? கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கப்பா கடனே. பாருமதி, ஆமாம், அவன் அங்கே ஒன்று கேட்குறான், அதுக்கு கீழே நீ சாப்பிட்டியான்னு கேட்குற. நல்லாவா இருக்குது? வணக்கம் அக்கா, வணக்கம். வருக வருக, வணக்கம். ஹாய், சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். ஏய், இதான் பொருத்தமாக கமெண்ட் பண்ணுங்களா டேய். ஏற்செல்லாம் 5 லைக் போட்டுக்கிறீங்கப்பா, நன்றி. ஆவி ஆத்மா பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கேள்வி கேளுங்க. பில்லி சுனி தெரிஞ்சுக்கணுன்னா கேள்வி கேளுங்க. குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகளுக்கு கேள்வி கேளுங்க. எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம். சும்மா அர்த்தங்கடத்தனமான கேள்வியில் கேட்காதீங்க. இது ஆன்மீக விஷயங்களை சொல்கிற இடம், சரியா? புயலானந்தன், வருக, வணக்கம். என்ன வரும்போதே யோசனையோட வரீங்க, என்ன விஷயம்? 2 சேனலா? ஏன்னா ஆரம்பத்துல 2 சேனல் தான் இருக்குது. எனக்கு தெரியாதா உங்களுக்கு? ஒரு நாளா நான் ஆரம்பிக்கும் போது 2 சேனல் ஆரம்பித்தேன். ரொம்ப யோசிக்காதீங்க.